அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்தத விட அவ்வளோ சீக்கிரமா கதை நகர்வு போயிட்டுருக்கு. இப்ப வெள்ளிக்கிழமை எபிசோட்ல வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம், காவேரி அவங்க அம்மா வீட்ல வந்து இந்த வீட்டு பேச்ச வந்து பேசிட்டு இருந்தாங்க. கட் பண்ணா கொடைக்கானல் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது! அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கொடைக்கானலுக்கு சென்னையிலேருந்து கார்லேயே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காரில் போகும்போதே டிஸ்கஷன் இது 2 தான் இன்றைக்கி நடந்தது. நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு போயிட்டுருக்காங்க. விஜயும் சரி, அதே மாதிரி சாரதா, பாட்டி, காவேரி இவங்க 4 பேர் ஒரு காரில். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிவின், யமுனா, கங்கா அவங்க ஒரு காரில் வராங்க. வந்து இடையில அது இதுன்னு பேசிட்டு ட்ராவலில் எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி வந்துகிட்ருக்காங்க. என்னடா இது உடனே இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்கு தான் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு உடனே அடுத்த நாளே கட் பண்ணால் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு எபிசோடு காட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா, புது ஃபேமிலியே வந்து வந்துடுறாங்க. என்னடா இது! இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வராங்க. கதை நகர்வை வந்து டக்கு 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 டக்குன்னு கொண்டு வராங்க. என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே. ஒரு அப்பள பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு எக்ஸிபிஷனாக இருக்கட்டும், அப்புறம் நிறைய விஷயங்கள், அதாவது அந்த போட்டியில் ஜெயிக்கிறது குமரன், அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருந்தது. இந்த ஃபேமிலி மேட்ரு, கொடைக்கானல் மேட்ரு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து இப்போ தான் ஷூட் முடிஞ்சிச்சு, அப்படியே எடிட் பண்ணி போட்டாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கையில் எது ஃபுட்டேஜ் எதுவும் இல்லையா அப்படிங்கிறது தெரியல. நிறைய விஷயங்கள் இதில் இருக்குங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உடனே புது ஃபேமிலி வந்துடுச்சு. வரட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட, இவ்வளோ வேகமாக வந்து ப்ரொமோவெலாம் கொடுக்குற அளவுக்கு டக்கு டக்குன்னு இப்போ வீடு மேட்ரையும் சரி, இந்த கதையை வந்து குமரன் போகவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலி மேட்ரு, அந்த கதை அதுக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இங்கிட்டு நகர்ந்து போக ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுதுங்க. அதுதான் வந்து இந்த வீடு பேச்சை பேசிகிட்டே இருந்தாங்க. காவேரிக்கு வளைகாப்பு அப்படின்னு பேசுனாங்க. அதுவுமே வந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, கொடைக்கானலுக்கு வரோம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னெல்லாம் நடக்குது இந்த வீக்கில் 2 நாள் 3 நாள் வந்து கொடைக்கானலில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் இருக்குது ஃபுட்டேஜு, சரிங்களா? அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்லேயே நமக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து அதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. நிறைய நம்ம மகாநதியில் எதிர்பார்த்தோம். அதை தவிர்த்துட்டு இந்த கதையை கொண்டு வந்திருக்காங்க. ஏதோ இன்னும் இருக்குது அப்படிங்கிறதான். எனக்கு இன்றைக்கி எபிசோடு கட் பண்ணால் கொடைக்கானலில் காட்டினோடனே வந்து என்னடா இவ்வளோ சீக்கிரமாக வந்து கொடைக்கானல் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான், அதாவது கதையை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. பொதுவாகவே வந்து அவங்க ட்ராவலில் தான் வந்து அவங்க, அதாவது காரு சாலை வழியாக தான் வந்து அவங்க வந்து கொடைக்கானல் போயிருக்காங்க நிறைய டைமு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் தூரமாக வந்து நமக்கு ட்ராவல் பண்ண மாதிரியே காட்டினாங்க. அதுவும் நல்லா இருந்தது. இப்போ கங்கா ஒரு மாதிரி இருந்தது, குமரன் ஃபோன் பண்ணி பேசினது, அப்புறம் யமுனாவும் நிவினும் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணது, அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏதாவது விஜயும் அவங்க மாமியாரும் வந்து சூப்பராக வந்து அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருந்தாங்களே, அது நல்லா இருந்தது. ட்ராவலில் வந்து இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலையா. அப்கமிங்கில் நாளைக்கு எபிசோடு தாங்க தெறிக்க விட போகிறாங்க. அனல் பறக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது, சரிங்களா? சூப்பருங்க. எல்லாமே வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. கொடைக்கானல் ஃபுட்டேஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு 3ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை 5 நாள் எடுத்திருக்காங்க. 5 நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்டேஜ் எவ்வளவு எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த சீன்ஸ்லாம் வந்து இந்த வாரத்திலே வந்து முடிச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. அதில் இந்த பிரச்சனையில் போயிருக்கிற டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அங்கே வீக்காவுக்கு எந்த ஸ்பெஷலுமே இருந்திருக்கிறதுக்கு நிறையவே
சான்ஸ் கம்மி தாங்க எனக்கு தெரிஞ்சு. இவங்களே இந்த ப்ராப்ளத்தில் இருக்கும்போது காவேரி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? விஜய் அவங்க நம்ம என்ன நினச்சிருந்தோம், காவேரி விஜய் போயிருக்காங்க, காவேரி விஜய்க்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருந்திருக்கும் அப்படின்னு தான் நிறைய நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த லைட்டு செட்டப்லாம் வந்து பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதையே வேறு மாதிரி இருக்குது. அப்போ வந்து விகாவுக்கு ஸ்பெஷல்லாம் அங்கே இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. சண்டை ஃபைட்டு இந்த மாதிரி தான் இருந்திருக்குங்க. காவேரி தான் வந்து கோவப்பட்டு பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. அதை வந்து நீ பேசாத, நீ அமைதியாரு அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் விஜய். இப்போ கொடைக்கானலுக்கும் சென்னை இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வர போகிறாங்க. பாய் பாய் கோடை அப்படின்னு கங்கா சொன்னது, யமுனா சொன்னது, நம்ம எடிட்டர் கூட பாய் பாய் அப்படின்னு சொன்னது எனக்கு இப்போ தாங்க அதை ஏதோ கொடைக்கானல் கம்ப்ளீட்டாக அதோட வீடு எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இனிமேல் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுது. சென்னையிலே அவங்க வந்து இன்னும் இருப்பாங்க, வீட்டை அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அப்படி தான் கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுதுங்க. பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு. நிஜமாக வந்து காவேரி பேரில் எழுதிட்டாங்களா எழுதலையா அப்படிங்கிற கேள்வி தாங்க அடுத்தடுத்து நம்ம கேட்கணும், பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புது ஃபேமிலியெல்லாம் வந்து அவங்க அதெல்லாம் வந்து சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணிடுவாங்க. புது ஃபேமிலியெல்லாம் அதெல்லாம் பேசி சரி பண்ணிடுவாங்க. இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் டெரர் பீஸாக இருக்காங்கங்க. அதுதான் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பாப்பா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட மகாநதியில் புதுசாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. புதுசாக தான் எல்லாமே நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம். புதுசாக நடந்தாலுமே இன்ட்ரெஸ்டிங்காக சீக்கிரமாக வந்து அந்த கதை நகர்வை வந்து டக்குன்னு முடிச்சுடுவாங்கன்னு அதுதான் நமக்கு நம்ம டைரக்டர்கிட்ட பிடிச்சதையும். அதனால் வந்து இதையுமே அவ்வளோ சீக்கிரமாக முடிப்பாருன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா?